கிறிஸ்துவின் நாமத்தினாலே 2021 ஆண்டினுடைய 5வது மாதத்திற்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆக ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து 2021 ஆண்டினுடைய 5ஆம் மாதத்திற்காய் நன்றி சொல்லுகின்றோம். உலகம் எங்கும் இந்த மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் என கொண்டாடி மகிழ்கின்ற இந்த விடுமுறை நாளுக்காய் நன்றி சொல்லுகின்றோம். இதோ இந்த மாதத்தின் முதல் நாளிலே திரு சமூகத்திலே ஒன்று கூடி நிற்கின்ற ஒரு கிருபையை இதோ நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு இந்த ஒளி கருவிகளின் மூலமாய் கர்த்தர் கொடுத்திருப்பதற்காய் நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆராதனையில பங்கு கொள்கின்ற எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபை கடந்து வரட்டும். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் உம் நாமத்தை உயர்த்தி பிடிக்க தேவ ஆசீர்வாதம் நிறைவாய் அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக பாமாலையிலிருந்து 2வது பாடல் உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை நாம் பாடுவோமாக.
நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 91ஆம் சங்கீதத்தை முறையாக நாம் வாசிப்போம். The chosen responsive reading for this morning meditation is taken from Psalms 91. சங்கீதம் 91 முறையாய் வாசிப்போமாக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு வரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளால் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர்களின் விசுவாச பற்றுறுதியின் மூலமாய் உறுதி செய்து கொள்வோமாக. வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தறினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். புதுவாய்க்கு பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து பிரசங்கத்திற்கு ஆயத்தமாக பிரசங்க ஆயத்த பாடலை பாடுவோமாக.
உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த அருமையான 5வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன், உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நாம் என்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தியானத்தை செய்கின்ற விதமாக இந்த நாளிலும் சங்கீதம் 91 நம் அனைவருக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற சங்கீதம். நீங்க நினைக்கலாம், ஐயர் வழக்கம் போல இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பானவர்களே, எனக்கு தெரியாது இதுவரைக்கும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்களோ இல்லையோ, யாரெல்லாம் இந்த விஷுவலை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இந்த காலத்துல நீங்க மனப்பாடம் பண்ணலைன்னா இனி எந்த காலம் நமக்கு கிடைக்கும் என்று தெரியாது. 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த 16 வசனங்களிலே ஆண்டவர் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிறார். நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு பதில் கொடுப்பேன், உன்னுடைய கஷ்ட காலங்களிலே உன்னை நான் விடுவிப்பேன், உனக்கு பூரண வாழ்வை கட்டளையிடுவேன், உன்னை கனப்படுத்துவேன், நீடித்த வாழ்வு உனக்கு கொடுப்பேன், என் ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி 8 விதமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை இந்த சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது இது பாதுகாப்புக்கு அவசியமான ஒரு சங்கீதம் என்று நாம் பார்க்கின்றோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Under the shadow of God Almighty என்று இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னதமான இந்த தேவனுடைய அந்த பாதுகாப்பு என்பது நமக்கு ஒரு மறைவிடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, நான் கடவுளை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என் நம்பிக்கை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இவ்வளவு சிறந்த பெயர்களை சொல்லுவதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல பெரியமானவர்களே, வசனத்திலே வாசிக்கின்றோம், அவருடைய சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி இந்த முதல் 4 வசனங்களிலே தேவன் எவ்விதமாய் நம்மை பாதுகாக்கின்றார், how God is protecting us என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுதுதான் அவர் கேடகமாய் இருக்கிறார், he is a shield என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கேடகம், இதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மறைவிடமாக இருக்கிறது. It is a shelter, it is a feather, it is under his wings. அவருடைய செட்டையின் நிலையிலே, அவருடைய சிறகுகளிலே ஒரு மறைவிடமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ரகசியமான ஒரு அன்பை ஆண்டவர் உங்களிடத்திலே என்னிடத்திலே வெளிப்படுத்த விரும்புகின்றார். சங்கீதம் 25:14 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று தாவீது எழுதுகின்றார். ஆண்டவருடைய ரகசியம் என்பது அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கின்றது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என சங்கீதத்திலே வாசிக்கின்றோம். பாவத்திலிருந்து விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ வாழ்வு அவைகளிலிருந்து நாம் விடுபடும் பொழுது ஒரு தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அப்படி அந்த பயப்படுகின்ற அந்த மக்களுக்கு தன்னுடைய ரகசியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த ரகசியம் என்பது முதலாவது நம்மை இந்த உலகத்திலே பாதுகாப்பாய் ஆண்டவர் வைக்க விரும்புகின்றார். ஏனென்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இங்கு இந்த சங்கீதத்திலே அருமையான ஒரு சாட்சி சொல்லப்படுகின்றது.
எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாய் கொண்டாய். The God who I keep is your shelter. உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய தாபரம், உன்னுடைய அடைக்கலம் என்று சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கின்றோம். அப்ப ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் இந்த பாதுகாப்பு எப்படியாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது 5, 6, 7, 8, 9, 10 இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், இரவில் வரும் பிரச்சனைகள், பகலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மத்தியானத்தில் உண்டாகின்ற பிரச்சனைகள், இது மாத்திரமா இல்லை, நம்மை சுற்றியும் சூழ்ந்து வரக்கூடிய போர் மூலமாய் வரக்கூடிய அல்லது போர் முழக்கமாய் வரக்கூடிய 1000, 10,000 என எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறார், உன் கண்களால் மாத்திரம் நீ பிறருக்கு வரும் துன்பத்தை பார்க்க முடியும். நீயோ உன்னதமான தேவனுடைய அந்த ரகசிய பாதுகாப்பிலே இருக்கிறாய். ஏனென்று சொன்னால் நீ கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளை. ஏனென்று சொன்னால் நீ கர்த்தருடைய ரகசியத்திலே காக்கப்படுகின்ற பிள்ளை என்று இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பாதுகாப்பு, இந்த ஆண்டவர் நம்மை காக்கின்ற இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது பகலில் உண்டாகும் அம்பு, நம்மை நோக்கி வரக்கூடிய, நம்மை நோக்கி எய்யக்கூடிய, நம்மிடத்தில் வரக்கூடிய எதிராளிகளுடைய சொற்களாய் இருக்கலாம், அது நம்மை நோக்கி வரக்கூடிய தாக்குதல்களாக இருக்கலாம். இரவில் உண்டாகும் பயங்கரம், அநேகர் இரவு நேரத்திலே தூங்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற நேரத்திலே துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கின்ற காரியத்தை நாம் உணர முடியும். ஏன் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் தூக்கம் இல்லாமல் தவிக்கின்ற காலங்கள், நேரங்கள் உண்டு. இரவில் வரக்கூடிய பயங்கரங்கள், பகலில் வரக்கூடிய தாக்குதல்கள் மாத்திரமல்ல, இதோ இந்த 2020, 21ஆம் ஆண்டுகளிலே நாம் பார்க்கின்ற கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய் பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய் மத்தியானத்தில் நம்மை பாழாக்கும் சங்காரம், நம்மை முற்றிலும் சங்கரித்து விடக்கூடிய கொடுமையான இந்த வெப்பம் அல்லது வெயில் என்று சொல்லக்கூடிய தாம்பண்ணா துயரமாய் இருக்கக்கூடிய காரியங்கள், சங்காரம் நம்மை சங்கரித்து போடக்கூடிய நிலையாய் இருந்தாலும் மாத்திரமல்ல, 1000, 10,000 எத்தனை பிரச்சனை வந்தாலும் வசனம் சொல்கிறது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்படி என்றால் நான் யார்? அப்படி என்றால் இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள் யார்? நீதியுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்மை சுற்றிலும் துன்மார்க்கருக்கு வருகின்ற பலனை நம்மால் பார்க்க முடியும். அது எப்படியாய் இருக்குமா? அது நம்மை நோக்கி ஒருபோதும் வராது என்று பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரன் சாட்சியாக சொல்கிறான், எனக்கு அடைக்கலமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாய் கொண்டாய். This God is my God. He protected me. He saved me. He rescued me. He gave his shelter to me. அவருடைய ரகசியத்தை எனக்கு தந்திருக்கிறார் என சொல்லக்கூடிய இந்த சாட்சி, பிரியமானவர்களே, இந்த முதல் 8 வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்று சொன்னால், இந்த 9வது வசனம் நாம் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய சாட்சியுள்ள ஒரு வசனம். என்ன அந்த வசனம்? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாக கொண்டாய், ஆகையால் therefore எனக்கு நன்மை உண்டானதை போல உனக்கு நன்மை உண்டாகும் என சாட்சி சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட சாட்சி அது? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட நிலையிலே உனக்கு தீங்கு நேரிடாது. பிறகு குடும்பமாக, நம்முடைய ஐக்கியமாக, நம்முடைய குழுவாக வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அன்பிற்குரியவர்களே, 2021ஆம் ஆண்டிலே இருக்கக்கூடிய இந்த பெரும் தொற்று காலத்திலே, இந்த பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்திலே நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் இந்த செய்தியை கேட்கின்ற யாராக இருந்தாலும் இனி இந்த நோய் நமக்கு தாக்க கூடாது என்கின்ற அந்த உறுதியும் அந்த சாட்சியும் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தான் இந்த வசனத்திற்கு சாட்சியாக இருக்க முடியும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.
இந்த வசனத்தை கேட்டிருக்கிற எனக்கு கர்த்தர் நன்மை செய்தார், ஆகையால் உனக்கு நேரிடாது என சாட்சியை கூற இந்த மாதத்திலே இந்த வசனம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கும்படி உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த வசனம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சாட்சியாய் காணப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். பாருங்கள், தொடர்ந்து நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 91வது சங்கீதத்தினுடைய 12வது வசனம் உங்களுக்கு எனக்கு மனப்பாடமா தெரியுதோ இல்லையோ? யாருக்கு மனப்பாடமா தெரியுது? சாத்தானுக்கு மனப்பாடமாய் தெரியுது. சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்த பொழுது அவன் இந்த வசனத்தை ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுகின்றான், உம்மை சுமந்து செல்லும்படியாக தேவதூதர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லி அவன் சொல்வதை பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் காலக்குதியும், ஏனெனில் சாத்தான் சொல்றான், ஏனெனில் சங்கீதம் 91:12 தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். நமக்கு இந்த வசனம் தெரியுமா? நமக்கு இந்த வசனம் மனப்பாடமா தெரியுமா? பிரியமானவர்களே, அங்கொன்று இங்கொன்று மனப்பாடமாய் செய்வது அல்ல. இந்த 16 வசனங்களும் இந்த மே மாதத்திலே கண்டிப்பாக மனப்பாடம் செய்தே ஆக வேண்டும். இந்த காலங்களிலே இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்யாவிட்டால் இனியும் இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமா என்றால் தெரியாது. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு சத்துருவாகிய சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அனுமதிக்கின்றார். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் சாத்தானை எங்கிட்டயா நீ வர ஓடிப்போ என்று துரத்தி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவோ அந்த சோதனை வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்றார், அதை அங்கீகாரம் செய்து கொள்கின்றார். ஆனால் அதற்கு மேலே தன்னுடைய வல்லமை இன்னது என்பதை, தன்னுடைய போதகம் இன்னது என்பதை, தன் வாழ்க்கையில் உறுதி இன்னது என்பதை ஆண்டவர் தெளிவாக அந்த இடத்திலே உறுதியாய் சாத்தானுக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆனால் நாமோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு ஏன் சோதனை, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் உண்டாகின்றது என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய சோதனைகளையும் நாம் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்தாலும் பிரியமானவர்களே, இவை காட்டிலும் நம்முடைய தேவன் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. He is God of the most high, He is God of the Almighty என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த வசனம் பாருங்கள், நமக்கு கொண்டு வருகின்ற காரியம், இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளால் நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் பால சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மீதும் நமக்கு அதிகாரம் உண்டு. ரொம்ப பயந்துக்கிறது ஒரு சாதாரணமா ஊர்ந்து போகின்ற இது பாம்பு பயம். விலங்குகளிலே மிகவும் அரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய விலங்கு சிங்கம், ஊறுகின்ற பயப்படுத்துகின்ற இந்த பாம்பையும், காட்டுகளிலே பெரிய விலங்காய் இருக்கக்கூடிய சிங்கத்திற்கும் அதிகாரம் உள்ளவனாய் நீ இருப்பாய். ஏன் என்று சொன்னால், தேவனுடைய ரகசியத்தை பெற்றிருக்கக்கூடிய உன்னதமானவருடைய தேவனுடைய மறைவில் நீ இருக்கிறாய் என்று வேதம் சொல்கின்றது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமை நமக்கு உண்டா? இல்லை இன்னும் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோமா? எலிய பார்த்து பயந்துட்டு இருக்கிறோமா? கொசுவை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோமா? கொசு பார்க்க முடியும், கரப்பாம்பூச்சி பார்க்க முடியும், எலி பார்க்க முடியும், கொரோனாவை பார்க்க முடியுமா? கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸை கண்டு எப்படி பயந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, சிங்கத்தின் மீதும் வெறியன் பாம்பின் மீதும் நீ நடப்பாய், வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவாய். என் ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உன்னதமானவர், அவர் எனக்கு அடைக்கலம், எனக்கு கோட்டை, என் தேவன் என் நம்பிக்கை என்ற இந்த அருமையான வாக்குத்தத்தை உள்ள இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்து கொள்வீர்களாக. பாருங்கள், வசனம் சொல்கின்றது, இதுவரைக்கும் தேர்ட் பர்சனாய்
மூன்றாவது நபருக்காய் எழுதப்பட்ட இந்த சங்கீதம் இப்பொழுது ஆண்டவரே நம்மிடத்தில் பேசுவதை போல சொல்லப்படுகின்றது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் யார் பேசுகிற நான், யார் கேட்கிற நீங்கள், யார் வசனத்தை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், என் நாமம் என்ன? உன்னதமானவர். என் நாமம் என்ன? சர்வ வல்லமையுள்ளவர். என் நாமம் என்ன? அடைக்கலம், கோட்டை, நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். I make him into a great highness என்று சொல்கின்றார். உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் என்பது ஒளித்து மறைவிடத்தில் வைப்பது அல்ல, உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் உயர்த்த விரும்புகின்றார். அது மாத்திரமல்ல, என்னை நோக்கி கூப்பிடுவார், நான் பதில் கொடுப்பேன். I am the God answering him என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பதில் கொடுக்க ஒரு ஆண்டவர் உண்டு. நம்முடைய கேள்விகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய சந்தேகம், நம்முடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஆண்டவர் சொல்கின்றார், என்னை நோக்கி கூப்பிடுவார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். அவனுடைய ஆபத்தில் நான் அவனை தப்புவிப்பேன். நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், வேறொருவர் அல்ல. பிரியமானவர்களே, நாம் வாகனத்தை ஓட்டி சென்றால், நாம் வீடுகளிலே இருந்தால், அது நம்மை சுற்றி துன்பங்கள் இருந்தால், ஆண்டவர் சொல்கின்றார், நான் அவனோடு இருந்து உங்கள் வீட்டுக்குள் வந்து, உங்கள் குவாரண்டைன் காலத்திலே உங்களோடு வந்து, உங்களுடைய ஆபத்து காலத்திலே உங்களோடு வந்து, உங்களுடைய துக்ககரமான நேரத்திலே உங்களோடு வந்து ஆண்டவர் சொல்கின்றார், அவனை நான் கனப்படுத்துவேன். I want to honor my child என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்பானவர்களே, இந்த 2021ஆம் ஆண்டினுடைய இந்த 5வது மாதத்திலே தேவன் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவாராக. தேவன் நம்மை கனப்படுத்தினார் என்று சொல்லி 6வது மாதத்திலே ஆலயத்திற்குள்ளே கடந்து வருவோமாக. வசனம் சொல்கிறது, நீடித்த நாட்களால் நான் திருப்தியாக்குவேன். I satisfy him. I satisfy him with long life. அதற்கு காரணம் அவனுக்கு ரட்சிப்பின் வாழ்வு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய நாம், நீடித்த வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான, போதுமான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்வு வாழ கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகின்றார். சங்கீதம் 91 பாதுகாப்பின் சங்கீதம் மாத்திரமல்ல, கனப்படுத்துகின்ற சங்கீதம். யார் கனப்படுத்த விரும்புகின்றார்கள்? தேவன் உங்களையும் என்னையும் கனப்படுத்த விரும்புகின்றார். இந்த மே மாதத்திலே இந்த 30 நாட்களும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கனப்படுத்த விரும்புகின்றார். இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செய்வோம். கர்த்தருடைய அடைக்கலத்தில் பாதுகாப்பாய் இருப்போம். தேவனுக்கு சாட்சியாய் பிறருக்கு இந்த சங்கீதத்தின் செய்தியை நாம் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களையும் என்னையும் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை முற்றும் வழி நடத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுதும் நீங்கள் வீடுகளில் இருக்கலாம். ஆனாலும் நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல உங்கள் வீட்டிலே இந்த முதல் நாளிலே காணிக்கை செலுத்தும் முகமாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உங்கள் காணிக்கையை வைத்து அதை பத்திரமாய் சேகரித்து வைத்து மீண்டும் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்கள் காணிக்கை படைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எழுந்து நின்று கீர்த்தனையிலிருந்து 5வது பாடல், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்று அர்ப்பணித்து காணிக்கையை செலுத்துவோமாக.
நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகளின் நமஸ்காரம் தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் தரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் திருவவதாரா நமஸ்காரம் ஜகத்ரட்சகனே நமஸ்காரம் தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருணினில் மாண்டோ நமஸ்காரம் தரணியில் மனுட உயிரடைந்தோங்க தருணினில் மாண்டோ நமஸ்காரம் பரிசுத்த ஆவியே நமஸ்காரம் பரமசகுருவே நமஸ்காரம் அருவியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சிதே சதா நமஸ்காரம் அருவியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சிதே சதா நமஸ்காரம் மூத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் காத்தாதி காத்தா கருணை ஸ்வரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம் காத்தாதி காத்தா கருணை ஸ்வரூபா நித்ய திரியேகா நமஸ்காரம் ஜெபம் செய்வோம். மகா இறக்கமும் அன்பு கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரே, நாங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரியும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இடைக்கலமாய், தாபரமாய், பாதுகாப்பாய், கனப்படுத்துகின்ற ஆண்டவராய், நீடித்த நாட்கள் கொடுக்கின்ற ஆண்டவராய், ரட்சிப்பு கொடுக்கிறவராய், எங்கள் தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். இதோ இந்த புதிய மாதத்திலே முதல் நாளிலே இந்த முதல் வேலையாய் உங்களை தியானம் செய்கின்ற இந்த நேரத்திலே கர்த்தாவே, உலகமெங்கும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பெரும் தொற்று காலத்திலே இந்த சங்கீதம் எங்களுக்கு ஆறுதலாய், பாதுகாப்பாய், நிறைவு கொடுக்கின்ற வசனங்களாய் இருப்பதற்காய் நன்றி சொல்கிறோம். இது எங்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே. 9வது வசனத்திலே சொல்லப்பட்டதை போல, எனக்கு அடைக்கலமான உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாவரமாய் கொண்டாய் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்கு இதை போதிக்கக்கூடிய ஒரு காலத்தை, நேரத்தை இந்த சங்கீதத்தின் மூலம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த மாதம் நாங்கள் அமனமாய் அநேகருக்கு இந்த சங்கீதத்தை குறித்து சொல்ல கிருபை தார். விசேஷமாய் இந்த ஆராதனையில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. பலவீனங்கள் சுகவீனங்களை கர்த்தர் நீர் அகற்றுவீராக. துக்கங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த வேணில் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பெரும் தொற்று மிக உச்சிதமாய் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டங்களிலே உடைய பரிசுத்த ஆவியானவராகிய மூச்சு காற்று உடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அது உயிரோட்டம் உள்ளதா இருக்கும்படியாக, அது வாழ்வு ஆதாரத்தை செழிப்பாக்குகின்றதாக நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற ஹானராக அந்த மூச்சு காற்று இருக்க, அந்த ஆக்சிஜனை ஒவ்வொருவரோடும் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆக்சிஜன் குறைபாடு இல்லாதபடி தேவன் முழுமையாய் வழிநடத்து, எந்த விதமான சேதம் இல்லாதபடி கர்த்தர் உடைய சட்டையின் மறைவிலே under the feather touch, under the wings of your shadow, let thy protection be upon with everyone who are hearing, who are watching this wonderful service, O Master.
Let thy Holy Spirit descend upon us. Let thy Spirit move us. Let thy Spirit move in every heart, mind, soul and strengthen us, O Master. இதோ இந்த வெயில் காலத்தில் உண்டாகும் கொடுமையான வெயில் தாக்கம் இல்லாதபடி தேவன் குளிர்ச்சியை தான், குறைகள் இல்லாதபடி ஜூன் மாதம் நாங்கள் ஆலயத்திற்கு வர கர்த்தர் கிருபை தான். உடைய சமூகத்திலே மீண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். இந்த சங்கீதம் எங்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக, நாங்கள் சாட்சி சொல்லும் சங்கீதமாக கர்த்தர் எங்களுக்கும் எங்களுடைய சாட்சிக்குமாக இதை மாற்றி தருவீராக. எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் இணைந்து ஜெபிப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உன் சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு விருதமாய் கொண்டு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதிக்கப்படாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்முடையதே. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இந்த மாதம் முழுவதும் வருகின்ற காலங்கள் அனைத்தும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். நம்முடைய ஆராதனைக்கான நிறைவு பாடல் கீர்த்தனையிலிருந்து 383வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். சரணங்கள் 1 2 3 6 1 2 3 6. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். இந்த தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இந்த தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக
சந்தனம் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகி யாருண்டு ஜீவனாதா நீரத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரமே ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கிறோ பின்னடியாத்திரு நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோ பின்னடியாத்திரு நாமத்தினாதரவில்